வெல்கம் டு மிஸ்டர் லாஸ். நான் இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சித்திலப்பாக்கம் சிவன் கோயில். எதுக்குடா திடீர்னு சித்திலப்பாக்கம் சிவன் கோயில் அப்படின்னு கேட்குறீங்களா? தெரில, திடீர்னு தோணுச்சு. சிவனை பார்க்க நேரம் ஏது காலம் ஏது அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கேன். மேப் போட்டால் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி 1 hour காட்டுது, 24 kilometer. ஃபைனலி பைக் பார்க் பண்ணிட்டு சித்தரோட சிவன் மலைக்கு வந்துட்டோம். பாதையே தெரியல எப்படி போகிறதுன்ட்டு. போய் பார்ப்போம். ஃபுல்லாக மரமாக விழுந்துருக்கிறனால ஸோ பாதை இருக்குது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த இடம் அங்கே பாருங்கள், சிவன் மலை. சிவசிவாய. ஸோ ஃபுல் செடி காடாக தான் இருக்குது. பைக் ஆக்சுவலி நான் அங்கே பார்க் பண்ணிட்டு வந்துட்டேன். பைக் பார்க் பண்ணி இந்த வழியாக தான் வந்தேன். பார்க்கலாம் ஃபுல்லாக. ஓ, மரம் செடின்ட்டு இருக்குது. இந்த பாதையில் தான் சிவன் மலைக்கு போகணுன்னு நினைக்கிறேன். நான் போயிருக்கேன், பட் தனியாக வந்துட்டு இதுதான் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே இப்படி ஒரு பாதையில் நடந்து போகிறது. தெரில வை சிவன்ட்டு. ஏன்னா நான் எப்பவுமே வந்துட்டு பிரதோஷம் இருந்ததில்லை, இப்போவும் சொல்கிறேன். அதுவே ஒரு வழி மாதிரி காட்டுது. நான் பிரதோஷம் இருந்ததில்லை, நான் வந்துட்டு எந்த சிவராத்திரிக்கும் பெருசாக இது இருந்ததில்லை, விரதம் இருந்ததில்லை. நிறைய பார்ப்பாங்க, நிறைய இது. பட் என்னோடய டே ஸ்டார்ட்ஸ் அவர் தான், அவர் சாய்பாபாவும் தான். ரெண்டு மூணு பாதை போகுது, போய் பார்ப்போம். ஏதாவது ஒரு பாதை சிவனடியார் கொண்டு போய் விடும்ல, நல்லா இருக்குது. பட் பேர்ட்ஸோட சவுண்ட். ஆனால் தனியாக போகிறது தான் ஒரு மாதிரி ஃபஸ்ட் டைம். கைண்ட் ஆஃப் சூப்பரான பார்க்கலாம். நிறைய காட்டு, ஃபுல் செடி கொடி மரங்கள். சரி, வந்துட்டு ரெட் கலர் துணி கட்டியிருக்காங்க. மேபி போகிறவங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக பாதை தெரியணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல துணி போட்டிருக்காங்க. நீங்கள் ஆக்சுவலி ஒரு ஆஃப் ரோட் ட்ரெக்கிங் இந்த இடம்னா சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல வந்து நிறைய வழி இருக்குது. இந்த சிவன் மலைக்கு வர்றதுக்கு நிறைய வழி காட்டுது. அதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன், தெரியல, பார்ப்போம். நான் வெள்ளையங்கிரி போயிருக்கேன். வெள்ளையங்கிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் க்ரௌடெல்லாம் ஏறுவாங்க. இந்த மாதிரி வந்துட்டு தனியாக போனதில்லை. பட் மலை பிரதேசத்தில் ஏறுறது வந்து நல்லா இருக்குது. கொண்டரங்கி போனேன். கொண்டரங்கிக்கு அப்புறமா இப்போ தான் இந்த மலை ஏறுறேன். அதாவது சிவனோட அருமை பற்றியெல்லாம் இல்லை, நமக்கு ஆக்சுவலி ஐடியாவே இல்லை. எனக்கு தெரில ஏன் திடீர்னு ஒரு இதுன்ட்டு. ஆனால் ருத்ராட்சம், அவரோட நாமம் தவிர வேறு எதுவுமே நான் சொன்னதில்லை.
ஓம் நம சிவாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். நிறைய பேர்ட்ஸோட சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்குது. எப்படி கீழே வரப்போகிறேன்னு தெரியல. பிகாஸ் அதே வழி ஞாபகம் இருக்குமான்னு தெரில. எவ்வளோ நேரம் ஏறணுன்னு தெரில. நல்லா இருக்குது ஏறி போகிறதுக்கு. ஆஃப் ரோட் ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். சென்னை சிட்டிக்குள்ளே இப்படி ஒரு இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓ மை காட், நீங்கள் நம்ப மாட்டீங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படின்னா நிறைய பில்டிங்ஸ் தருதா. சிட்டிக்குள்ளே இப்படி ஒரு பாதை. ஆனால் வந்துட்டு எனக்கு எப்படி சிவனோட பக்தன் நானேன்ட்டே தெரில நான். ஏன்னா சிவனோட பக்தர்கள் பார்த்திங்கன்னா இந்த ருத்ராட்சம் பிரதோஷம் அன்றைக்கி விரதம் இருக்கிறது பயங்கரமாக இருப்பாங்க. கிரிவலம் போகிறது, மகா சிவராத்திரி இது பண்ணுறது அப்படின்ட்டு. ஆனால் நான் இது வரைக்கும் அப்படி பண்ணதே இல்லை. எனக்கு நான் வந்துட்டு பிரதோஷம் அன்றைக்கெல்லாம் கோயிலுக்கு போனதே இல்லை. ஏன்னா நான் சிவனை பார்க்கும்போது வந்துட்டு இட்ஸ் கைண்ட் ஆஃப் எம்டியாக இருக்கணும் அந்த இடம். நான் சிவன் அப்படி மட்டும்தான் நினைப்பேன். இந்த கூட்டமாக இருக்கும்போது போய் பார்க்கும்போது எனக்கு பார்க்க முடியாது. ஒரு ஃபீல் இருக்குது, சாட்டிஸ்ஃபை இருக்காது எனக்கு. அவர் அப்படியே மனசார பார்த்துட்டு இது பண்ணுற ஒரு சாட்டிஸ்ஃபை இல்லை. பட் ஸோ அதனாலேயே நான் மோஸ்ட்லி அந்த மாதிரி விசேஷ நாளில் வந்துட்டு கோயிலுக்கு போக மாட்டேன் நான் ஜென்ரலாக. ஆனால் தெரில, தொலையாமல் இருந்தால் சரிதான். இங்கே பாருங்கள், ஆரோ மார்க்கெல்லாம் போட்டிருக்காங்க பக்தர்கள் தொலையக்கூடாதுன்ட்டு. ஸோ கரெக்டாக தான் வரேன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னென்னா தனியாக போகிறேன். ஓம் நம சிவா. நீங்கள் இந்த ஆஃப் ரோட் ட்ரெக்கிங் நீங்கள் வந்துட்டு என்ஜாய் பண்ணலாம், நல்லாயிருக்கும். பட் நிறைய வழியில் போகிற மாதிரி இருக்கும். நிறைய வழி இருக்குது இதுக்குள்ளே வர்றதுக்கு. பட் உங்களுக்கு ஒரு இது காட்டுறேன் பாருங்கள். இந்த டேங்க் தெரியுதா, அந்த வே தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் அந்த வே வழியாக தான் வந்தேன். உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து ஈஸியாக இருக்கும். மேப் வந்துட்டு வேறு ஒரு டைரெக்ஷன் காட்டுது, இது ஆக்சுவலி வேறு ஒரு டைரெக்ஷனில் வருது. நான் ஆக்சுவலி நிறைய பேர்கிட்ட கேட்டு நான் மிஸ் பண்ணுவேன்னு நினச்சிட்டேன். ஏன்னா ப்ராப்பராக எதுவுமே சொல்லலை. ஸோ ஐ தாட் ஓகே, பார்க்க முடியாது போல் நம்மளால் அப்படின்னு நினச்சிட்டேன். ஆனால் வர வைக்கணுன்னா வர வச்சுருவார்ல. ஸோ அதோட என்ன இருக்குது. ஆமாம் பிப்பி பிப்பி என்னை சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாம் மழையாக தான் இருக்குது. ஆக்சுவலி இன்னொருத்தர் ஏறி வந்துட்டுருக்காரு. மை காட், நம்ப மாட்டீங்க, மயில் இருக்குது. ஆக்சுவலி இதான் மயில் இருந்தது, இப்போ தான் பறந்து போச்சு. அதுக்குள்ளே வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே ஓடி போயிடுச்சு, மிஸ் பண்ணிட்டேன். இந்த ஆரோ மார்க்ஸ் உங்களுக்கு வந்துட்டு வழி காட்டும். எனக்கு முன்னாடி ஒருத்தர் போயிட்டு இருந்தார், அவர்கிட்ட கேட்டேன் இந்த ஒரு வழி தான்
பாக்கி வழி நல்லா இருக்காது அப்படின்ட்டாரு. கொஞ்சம் ஸ்டார்டிங் வரும்போது கொஞ்சம் லைட்டாக பயமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் போக போக சூப்பராக தான் இருக்குது. நாள் நடமாட்டமே இல்லைன்னு நினச்சிட்டேன். ஸ்டில் வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. 10 minutes அவ்வளோதான் ஆகும் அப்படின்ட்டார் அவர். நல்லா இருக்கு இந்த இடம். ஓ, நம்ப மாட்டீங்க, வந்துட்டோன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படிங்களா ப்ரோ? ஓ ஓ, வரும்போது இது கும்பிட்டு தான் போவாங்களா? ஓ, ஓகே ஓகே ப்ரோ. ஃபைனலி அவரோட தரிசனம் கிடைச்சது. மிஸ்டர் சிவன். நான் ஆக்சுவலி பார்க்க முடியாதுன்னு நினச்சேன். ஏன்னா வழி மாறி இருந்தது. இந்த இடம் போக முடியாது, அந்த இடம் போக முடியாது. அண்ட் வேறு இடத்துக்கெல்லாம் போயிட்டேன் நான். நல்லாயிருக்கு இந்த இடம் வந்துட்டு விசேஷம். பிரதோஷ டைம் எல்லா டைமும் வந்து நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. நன்றி சார். எனக்கு அவரை பார்க்க வந்ததுக்கு பரிசு. நமக்கு அவர் கல் கொடுத்தாலும் மண் கொடுத்தாலும் இட்ஸ் எ கிஃப்ட். ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் இருக்காது. ஏன்னா செம பசி. ஸோ நல்லா இருக்குது. ஒரு சித்தர் வந்துட்டு பிரதிஷ்டை பண்ணதாக சொன்னாங்க. பட் இங்கே வந்து நீங்களும் வந்து பூஜை பண்ணலாம். இங்கே நீங்களே வந்துட்டு சிவனை வந்துட்டு வழி பண்ணலாம், பூஜை பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு யாரும் இல்லை. இப்போ ஒரு வேண்டுதல் வச்சுட்டு எனக்கு இந்த மாதிரி பண்ணணும், நானே அவருக்கு வந்துட்டு பாலாபிஷேகம் பண்ணணும், நானே அவருக்கு வந்துட்டு தீபாரத்தை காட்டணும், நானே அவருக்கு வந்துட்டு பூஜை பண்ணணும், அலங்காரம் பண்ணணுன்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பிரதோஷம் எல்லா டைமும் வந்துட்டு இங்கே ரொம்ப விசேஷமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. மிஸ் பண்ணாதீங்க. சென்னையில் இப்படி ஒரு இடம் நான் கண்டிப்பாக பார்த்ததே இல்லை. பட் இட் வாஸ் ஆசம். சீரியஸ்லி நல்லா இருந்தது. ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மலை பகுதியில். நான் உங்களை காட்டுறேன் பாருங்கள். ஃபுல் இடத்த காட்டுறேன் மறுபடியும். இதுதான் ஹோல் சென்னை சிட்டி.